அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக வெறுமன அறிந்து கொள்ளாமல் அதை நம்முடைய உள்ளத்தில் உள்மார்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு நாம் எல்லாம் வருகை தந்திருப்போம். எனவே அப்பேற்பட்ட நோக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியமான தூக்கம், பேச்சு போன்றவற்றிலெல்லாம் இருந்து கொஞ்சம் தவிர்ந்து இங்கே பேசப்படக்கூடிய பேச்சுகளில் நமக்கு எதெல்லாம் செவிதாழ்த்தி கேட்க முடிகிறதோ, எதெல்லாம் நமக்கு நன்கு புரிகிறதோ அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு நாமும் அதிகமாக முயற்சி செய்து அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ்வும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை உலகத்தில் படைத்திருக்கின்றான். இவ்வுலகத்தில் மனிதர்களாகிய நம்மை படைத்து விட்டு வெறுமன நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், நீங்கள் உங்களுடைய நாட்களை எப்படி வேண்டுமானாலும் நகர்த்தி கொள்ளலாம், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், உங்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வரைமுறை இல்லாமல் அல்லாஹு தஆலா வெறுமன விட்டுவிடவில்லை. மாறாக நீங்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய செயல்கள் எப்படி நகர வேண்டும், நீங்கள் அனைத்து நாட்களையும் ஒவ்வொரு நாளையும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக திட்டமிட்டுதான் இவ்வுலகத்தை படைத்து அதில் மனிதர்களாகிய நம்மை படைத்து வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுவையே அனைத்து நேரமும் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் நம்மை படைக்கும் பொழுது, மனிதர்களாகிய நம்மை படைக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை அதிக நேரம் வணங்குவதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது இந்த பலவீனமான படைப்பை ஏன் நீங்கள் படைக்கிறீர்கள் என்று அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் கூறிய வார்த்தை, என்னை விட நீங்கள் அதிகம் அறிந்து விடுவீர்களா, எனக்கு தான் அனைத்தும் அறியும் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு நம்மை படைத்தான். அப்படி என்று சொன்னால் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹு தஆலா நம்மை படைக்கவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு காரணத்திற்காக நம்மை படைத்திருக்கிறானே, அந்த காரணத்தை எந்த அளவு நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், எந்த அளவிற்கு அந்த காரணத்தை சரிவர புரிந்து வைத்திருக்கின்றோம், அவை அனைத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமாக நமக்கு தேவைப்படுவதுதான் இந்த கல்வி, இந்த இல்ம். இந்த கல்வி என்பது நம் அனைவருக்கும், இந்த அறிவாற்றல் என்பது அனைவருக்கும் தேவைப்படுகிறது. எந்த அளவிற்கு அந்த கல்வியை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் கற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாம் சொல்லலாம், சிறிய வயதில் இருக்கும் பொழுது நான் கல்வி அதிகமாக மக்தபு மதரசாவிற்கு சென்று கற்றுக்கொண்டேன், ஏன் இந்த உலக கல்வியை கற்றுக்கொண்டேன், அதற்கு பிறகு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறோம். ஆனால் இந்த கல்வி என்பது கடல் அளவு இருக்கிறதே, அதில் எந்த அளவிற்கு நாம் படித்தோம் என்று பார்த்தால் மிக சிறிதளவுதான் இருக்கும் சகோதரர்களே. அப்படி என்று சொன்னால்